காக்ரோச் ஒரு நீதிபதி நம்ம வரி பணத்தில் சம்பளம் வாங்கிட்டு கொளுத்து போய் உட்கார்ந்து இருக்கிற ஒரு நீதிபதி படித்து வேலை இல்லாம இளைஞர்களை பார்த்து காக்ரோச்சு நீ ஒரு கரப்பாம்பூச்சி மாதிரி சுத்திட்டு இருக்கீங்க உனக்கு எங்கடா நாட்டில் எவ்வளவு கொழுப்போட ஆணவத்தோட கேட்டாப்லையோ அதே கொழுப்பு ஆணவத்தோட இன்னைக்கு நேத்துன்னு நினைக்கிறேன் நோ டைம் வீடியோ பார்க்க டைம் இல்லை இப்ப இன்னைக்கு இந்த நேரத்தில் நோ டைம் ஜனதா பார்ட்டின்னு யாராவது ஆரம்பிக்கலாம் கண்டிப்பா ஆரம்பிக்கணும். உண்மையில சொல்ல போனா வீட்டில் கக்கூஸ்ல பாத்ரூம்ல கரப்பாம்பூச்சியில கண்டா அடிச்சு கொள்ளு. இந்த பதவியில இவிஎம்ங்கிற எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின்கிற டப்பாங்குத்து இந்த சோழி உருட்டுற கோழி உருட்டுற இந்த உட்டாலகடி மெஷினை வச்சு இவனுக்கு பண்ற அட்டூழியம் தாங்க முடியல. நாட்டில் அப்படி பதவியில் உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த போலி ஜனநாயகவாதிகள் என்ற கரப்பாம்பூச்சிய அடிச்சு துரத்து மண்டையில் அடிச்சு சாவடி. இதுதான் தெளிவா சொல்ல போனா நான் கொடுக்கிற மெசேஜ். இவங்க மயிலேனாலாம் இறகு போடாது, நெஞ்சம் பதறது. நூற்றுக்கணக்கான மாணவர்கள் அடிபட்டு மண்டையில் அடிபட்டு ஆணி அந்த கம்புல ஆணி வச்சிருக்காங்க, அதுல பிடிச்சி கிழிக்கிறாங்க. ஒரு காவலர்னு சொல்லப்படுற ஒரு பின்னாடி ஒரு பெண்மணியோட பின்னாடி பிரஸ்டத்தில் அந்த கம்பை வச்சு குத்துறாரு. இவரெல்லாம் காவலர். அதாவது காவல்துறையினருக்கே அவமானம் ஏற்படுத்துகிற ஒன்றை இந்த ஒன்றிய அரசின் காவல்துறை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வேதனைக்குரியது. இது ஒரு போலி ஜனநாயகம். டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் முன்னெடுத்த டிராப்ட்ஸ்மேன் கமிட்டியின் தலைவராகத்தான் நான் இருக்கிறேன். எனது கைகள் வேற நோக்கி இழுக்கப்படுகிறது அன்னைக்கே சொல்லி இருந்தாரு, அதை படித்தேன். அதனாலதான் அன்னைக்கே அவர் சட்டத்தை பாராளுமன்றத்தில் எரிச்சாரு. இந்தியாவில் ஆண்டுகிட்டு இருக்கவங்க தூக்கு போட்டு செத்து போயிடலாம். இதெல்லாம் தேவையில்லாத ஆட்சி, தேவையில்லாத ஆணி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு எல்லா பேப்பர்லயும் எல்லா இதுலயும் நீட்டு தூக்கப்பட வேண்டியதுன்னு போல்டா அறிக்கை கொடுத்திருக்காரு. அவரு சொல்ல மாட்டாரு, சொன்னா நான் என் பேச்சவே கேட்க மாட்டேன்னு சொல்றாரு. உங்களுக்கு தெரியும், நிச்சயமா பண்ணுவாரு. ஏண்டா போன மசோதா திமுக அரசு போட்ட மசோதா தூக்கி குப்பையில போட்டாங்க. 10 வருஷம் முன்னாடியே வந்து இங்க போராடி இருக்கேன் என் தங்கச்சி அனிதா செத்ததுக்காக. இன்னைக்கு 10 வருஷம் கழிச்சு போராடிக்கிட்டு இருக்குன்னா அந்த போராட்டத்துக்கு ஒரு ஒண்ணுமே இல்லையே, ஒரு மயிரை உனக்கு கண்டுக்க மாட்டேங்கிறானுங்கள. நீட்டை தூக்கியே ஆகணும், அது தேவையில்லாத ஆணி. தர்ம பிரதான் என்ன மந்திரி அவரு, கல்வி அமைச்சரா இல்ல? ஏன் கேக்குறேன்னா அவன் என்ன பொறக்கையிலேயே அந்த பதவியை ஒட்டிக்கிட்டாடா பிறந்தா. அம்மா வயிற்றுல பொறக்கையிலேயே தூக்கி எறிடா, இல்லாட்டி தூக்கி எறியப்படுவாய். 2 நாள்ல பதவி விலகணும், மோதிய பதவி விலகணும். ஜெய்பீம். நன்றி.